இது இன்னைக்கு சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமா என்று கேள்வி கேட்பவங்களுக்கு நம்ம திருப்பி கேட்க வேண்டியது, இது கந்தன் மலைனா சிக்கந்தர் மலையா இருப்பதற்கும் இதுக்கு வந்து இடம் இருக்குது. சிக்கந்தர் மலைக்கு நான் வந்தேன், சிக்கந்தர் ரிஷியினுடைய சமாதியை நான் கண்டேன் போகர் பதிவு செய்திருக்கிறாரு. அரசனுடைய கெசட்ல வந்து இது சிக்கந்தர் மலைன்னு குறிப்பு இருக்குது. திருப்பரங்குன்றம் இந்த மலையானது எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்குமான ஒரு மலை. அந்த பகுதியில் வந்து நம்ம முருகன் கோயில் இருக்கிறத பார்க்குறோம், குடைவரை கோயிலில் சிவன் கோயில் இருக்கிறத பார்க்குறோம், மேலே சமணர்களுடைய சிற்பம் இருக்கிறத பார்க்குறோம், ஏன் குடைவரை கோயிலே திருமாலுக்கான சன்னதி இருக்கிறத பார்க்குறோம். அது போக தாய் தெய்வங்களான கொற்றவை, தவ்வை உள்ளிட்ட தெய்வங்களுக்கான வழிபாட்டு தலமாகவும் அதை பார்க்குறோம். அப்போ பழைய சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய பழமையான முருக வழிபாடும் திருப்பரங்குன்ற மலையில் நடந்திருக்குது. அது பிற்பான சைவ மதம், வைணவ மதம், சமணம், நாட்டார் மரபுகள், இப்படி எல்லா மதங்களும் உள்ளடக்கிய அந்த மலையில சிக்கந்தரும் அடக்கமாயிருக்கிறாரு. இஸ்லாமியருக்கான மதமாகவும் இடமாவும் அந்த திருப்பரங்குன்ற மலை இருக்குது. இப்போ வரலாற்று ரீதியா இது வந்து சமய நல்லிணக்கத்திற்கான, மத நல்லிணத்திற்கான இடமாக திருப்பரங்குன்றம் விளங்கி இருக்கிறது. இங்கேன்னு இல்லை, மதுரையில் நீங்க எந்த மலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எல்லா மலைகள்லையுமே சமயம், சைவம், வைணவம், எல்லா மதங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமா தான் மதுரையும் இருக்கிறது, தமிழ்நாடும் இருக்கிறது. இது இன்னைக்கு சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமா என்று கேள்வி கேட்பவங்களுக்கு நம்ம திருப்பி கேட்க வேண்டியது என்னன்னா, இது எப்படி கந்தன் மலையாச்சு? இப்போ இது கந்தன் மலைனா சிக்கந்தர் மலையா இருப்பதற்கும் இதுக்கு வந்து இடம் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து இன்னைக்கு பரங்கிரிநாதர் அப்படிங்கிறவர் தான் நம்ம வந்து கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய செய்தியா இருக்குது. ஆனா இன்னைக்கு அது சத்தியகிரிநாதரா மாறி இருக்காரு. அந்த மலை சத்தியகிரியாக சித்தரிக்கப்பட்டு இன்னைக்கு சத்தியகிரி ஈஸ்வரரா மாறி இருக்கிறார். அப்போ அந்த மலையை சத்தியகிரின்னு சொல்வதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்றால், கந்தன் மலைன்னு சொல்வதற்கு ஒரு இடம் இருக்கின்றால், சிக்கந்தர் மலை என்று சொல்வதற்கும் இடம் இருக்குது. சிக்கந்தர் மலை இன்னைக்கு சொல்லல, அது கிட்டத்தட்ட அது ஒரு பல நூற்றாண்டுகளா சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. இது போகர் 7000 அப்படிங்கிற பாடல்ல, போகர் 18 சித்தர்கள்ல ஒருத்தர் போகர், அவர் எழுதிய போகர் 7000 பாடல சப்தகாண்டத்திலேயே சிக்கந்தர் மலை அப்படிங்கிற மலையை பற்றி ஒரு குறிப்பிட்ட, சிக்கந்தர் மலைக்கு நான் வந்தேன், சிக்கந்தர் ரிஷியினுடைய சமாதியை நான் கண்டேன் போகர் பதிவு செய்திருக்கிறாரு. அப்போ அந்த போகரனுடைய பாடல்கள் இருக்குது. அது போக அரசனுடைய கெசட்ல வந்து இது சிக்கந்தர் மலைன்னு குறிப்பு இருக்குது. இனாம் ரெஜிஸ்டர்ல சிக்கந்தர் மலைன்னு குறிப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனா 1982ல நாட்டுப்புற பாடல்களை தொகுத்த திரு வேர்கோட்டம்ங்கிற நூல்ல நாட்டுப்புற பாடல்ல மலையா மலையழகு, மலை சுற்றி தோப்பழகு, சிக்கந்தர் மலையழகு, திருப்பரங்குன்றத்து திருவழகுன்னு நாட்டுப்புற பாடல் இருக்கு. நாட்டுப்புற பாடல்கள்ல சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. ஆக இது ஏதோ இன்னைக்கு நேத்து சொல்லக்கூடிய விஷயமா இல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு பல நூற்றாண்டுகளா இந்த மலை சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. ஆக முருகனை வழிபடுவோருக்கு இது முருகன் மலை, கந்தன் என்று நினைப்பவருக்கு இது கந்தன் மலை, சத்தியகிரி ஈஸ்வரரை நினைப்பவருக்கு இது சத்தியகிரி மலையாகவும், அதே போல சிக்கந்தரை வேண்டுவோருக்கு அது சிக்கந்தர் மலையாகவும் இருக்கிறது. அதே அங்க கருப்பு கோயில் இருக்குது, கருப்பு மலை அடிவாரத்துல. அப்போ அது கருப்பு கோயில் மலையாவும் அதை வந்து பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த மலை உங்களுக்கு வழங்குது. அப்ப இது ஜனநாயக தன்மையான ஒரு மலையாக இந்த இடமாக மதுரையும் திருப்பரங்குன்றம் விளங்குது. அதில் வந்து இப்படி வந்து இது வந்து இப்படிதான் நீங்க கூப்பிடணும், இப்படிதான் அதை செய்யணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஜனநாயக தன்மை அல்ல. இது வந்து எல்லா மக்களுக்குமான, எல்லா மதத்தினருக்குமான மலையாக தொன்று தொட்டு இருக்குது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த திருப்பரங்குன்றம் மலையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்.